Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. சிலன்பார்ந்தவர்களே, மிக்க மகிழ்ச்சி. நம்மளுடைய நிலா, பௌர்ணமியிலலாம் நிலா பயங்கரமாக வெளிச்சமாக இருக்குது இல்லையா? இந்த வெளிச்சமாக இருக்க நிலாவிற்கு வெளிச்சம் உண்டா? நிலா ஒளி தருவதா இல்லை நிலாவிலே ஒளி இருக்கிறதா? ஒளி இருக்கா? நிலாவில் ஒளி இருக்கா? இல்லை. நம்ம நிலா எங்கிருந்து ஒளியை வாங்குது? சூரியன் கிட்டேருந்து வாங்குது. சூரியனிடமிருந்து ரிசீவ் பண்ணுது, அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. நிலாவில் அது இட் டசன்ட் ஹாவ் லைட் இன் இட் செல்ஃப். ஆனால் சூரியனுக்கு ஒளி இருக்குது, அதை ரிசீவ் பண்ணுது, அதை கொடுக்குது. இதான் நிலா செய்கிற வேலை. ஒரு இன்டர்மீடியேட்டர் நடுவில் இருக்குது, அவ்வளோதான். அதனால தான் சூரியனுடைய ஒளியை வாங்காமல் இருக்கும் பொழுது அன்றைக்கி நம்ம அமாவாசைன்றோம். அதனால் நிலாவில் வெளிச்சமே கிடையாது. ஸோ நிலாவுக்கு அதிலே வெளிச்சம் இல்லை. நிலா என்ன பண்ணுது? ரிசீவ் பண்ணுது, கொடுக்குது. சூரியனுக்கு வெளிச்சம் இருக்கா? இல்லை சூரியன் எங்கே தான் அது வெளிச்சத்தை வாங்குதான்? இருக்கா? இருக்கு. அப்போ சூரியன் என்னும் நட்சத்திரத்திற்கு த சன், த ஸ்டார் ஹேஸ் லைட் இன் இட் செல்ஃப். அதிலே ஒளி உண்டு. அந்த ஒளியை சூரியன் என்ன பண்ணுது? நிலாவுக்கு கொடுக்குது. நிலவு என்ன பண்ணுது? நிலவு நமக்கு அந்த வெளிச்சத்தை காமிக்குது. மனிதர்கள் எல்லாமே இப்படி தாங்க. புனித அந்தோனியார் இப்படி தான் ரிசீவ் பண்ணுறாரு, ரிஃப்ளெக்ட் பண்ணுறாரு. யாருடையது அவர் வாங்குறாரு? ஆண்டவர்கிட்ட வாங்குறாரு. ஆண்டவர்கிட்ட வாங்கினதை நம்மக்கிட்ட கொடுக்குறவங்க தாங்க இந்த புனிதர்கள். மனிதர்களாக பிறந்து மனிதர்களாக வாழ்ந்து ஆண்டவர் எவ்வாறெல்லாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ அப்படி வாழ்ந்த மனிதர்களை தான் நாம் புனிதர்கள் என்று அழைக்கிறோம். They don't have light in themselves. They receive it, they give it. அதனால தான் இந்த மனிதர்களுக்கு நம்ம புனிதர்கள் அப்படின்ற பேர் அழைக்கிறோம். சப்போஸ் இன்றைக்கி நம்மளுடைய கிறிஸ்தவத்தில், கத்தோலிக்கத்தில் நம்ம ஒரு டேஞ்சரில் இருக்கிறோம். என்ன பண்ணுறோன்னா, நம்ம வாங்குகிறோம், வாங்கிட்டு நமக்குள்ளே வச்சுக்கிறோம். இதுக்கும் பைபிளில் ஒரு ஆதாரம் இருக்குது, ஒரு அடையாளம் இருக்குது. அது யோர்தான் நதியிலிருந்து தான் நான் நினைக்கிறேன் 2 கடல்களுக்கு தண்ணி போகுது. ஊற்று வந்து தொடக்கம் அப்படின்றது ஜோர்டன் தான். ஆனால் அங்கிருந்து வர தண்ணி முதலிலே கலிலேயா கடல் வழியாக போய் அங்கே கடைசியில் போய் நிற்கிறது வந்து சாவு கடலில் போய் நிற்குது, டெட் சீயில் போய் நிற்குது. ஆனால் 2க்குமே உறைவிடம் அப்படின்றது ஜோர்டன் தான். அந்த நதியிலிருந்து தான் வருது. உறைவிடம் ஒன்று தான், சோர்ஸ் ஒன்று தான். ஆனால் கலிலேய கடலுடைய சைடில் எல்லாமே கேள்விப்பட்டிருக்கேன், நான் போனதில்லை. கேள்விப்பட்டது ரொம்ப பச்சை பசையல்னு இருக்குமா. அது மட்டும் கிடையாது, அங்கே உயிரினங்கள் இருக்கும், மீன் இருக்கும், உயிரினங்கள் வாழும். ஆனால் டெட் சி, சாவு கடலில் உயிரினங்கள் வாழாது. உயிரினங்கள் வாழ முடியாது அந்த தண்ணியில். ஆனால் கலிலேய கடலுக்கும் டெட் சிக்கும் உறைவிடம் ஒன்று தான், ஒரே தண்ணி தான். ஆனால் கலிலேய கடல் அப்படின்றது வாங்குது, கொடுக்குது. அதனால் அது வாழுது, அது வாழ வைக்குது. டெட் சி வாங்குது, ஆனால் கொடுக்கல. அதனால் என்ன ஆகுது? அது வாழுது, ஆனால் யாரையும் வாழ வைக்காது. சில டைம் கிறிஸ்தவம் இன்னைக்கு என்னவா மாறுது அப்படின்னா, வாங்குகிறோம், கொடுக்க மாட்டேங்கிறோம். வாங்குகிறோம், கொடுக்க மாட்டேங்கிறோம். We receive but we don't give. We are always in the receiving end. ஆண்டவரே கொடுங்க, ஆண்டவரே கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் சொல்கிறேன், 10 தொழுநோயாளிகளை ஆண்டவர் குணப்படுத்தினார். ஆண்டவர் 10 தொழுநோயாளிகளை குணப்படுத்தினார். இது நான் உங்ககிட்ட 5 நிமிஷம் சொல்கிறேன், நீங்கள் யோசித்து பார்த்துட்டு ஒரு பிரசங்கம் வைங்க அப்படின்றேன். இதில் நீங்கள் உங்களை எவ்வாறு, யாரோடு ஒப்பிடுவீர்கள்? 10 தொழுநோயாளிகள் வராரு, 10 தொழுநோயாளிகள் ஆண்டவர் குணப்படுத்துகிறாரு. ஒரு தொழுநோயாளன் வந்து நன்றி சொல்கிறான், 9 தொழுநோயாளிகள் நன்றி சொல்லலை. இதில் நீங்கள் உங்களை இந்த பைபிள் பேசேஜில் யாரோடு ஒப்பிடுவீர்கள்? யாரு? நன்றி சொன்னவனோடு. 9 நன்றி சொல்லாதவனோடு நம்மை ஒப்பிட மாட்டோம் இல்லையா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்பவும் பாருங்களேன், எங்கே நிற்கிறோம் தெரியுமா? இன்னைக்கும் தொழுநோயாளியாக தான் நிற்கிறோம். இன்னைக்கும் தொழுநோயாளியாக தான் நிற்கிறோம். என்னைக்கு இயேசுவா மாற போறீங்க? அதான் கேள்வி. என்னைக்கு நம்ம இயேசுவா மாற போறோம்? When are you going to go in the giving end?
கொடுக்கிற இடத்துக்கு என்னைக்கு மாற போறோம்? என்னைக்குமே தொழுநோயாளியா ஆண்டவரே கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு தான் சொல்ல போறோமா? என்னைக்காவது ஒரு நாள் இயேசுவா வாழ்ந்து பாருங்களேன். கிறிஸ்டியன்ஸ் ஆர் கால்ட் டு பி லிவ் அஸ் கிரைஸ்ட். கிறிஸ்துவாக வாழதான் கிறிஸ்தவர்கள் அழைக்கப்பட்டார்கள், தொழுநோயாளியா வாழ்வதற்காக கிடையாது. அந்தோனியார் வாழ்ந்த வாழ்க்கை கிறிஸ்துவாக வாழ்ந்த வாழ்க்கை. அதனால தான் பிரான்சிஸ் அசிசியார் சொல்ற வார்த்தை இஸ் அனதர் கிரைஸ்ட். அனதர் கிரைஸ்ட், வேறொரு கிறிஸ்துவாக மனிதரால் வாழ முடியும். ஸோ கம்பேர் யோர் செல்ஃப் இன் ஃப்ரம் த பைபிள் த கேரக்டர் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகள், கிறிஸ்துவனுடைய கேரக்டர், கிறிஸ்துவனுடைய சுபாவங்களோட ஒப்பிட்டு பார்த்து வாழ்ந்து பாருங்க. இனி பைபிளை வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவனுடைய என்ன மதிப்பீடுகள் எனக்குள்ள இருக்கு. அதனால என்னைக்குமே வாங்குற இடத்துல இல்லாம கொடுக்கிற இடத்துல, மனிதர்களாக மட்டுமில்லாமல் இந்த மனிதத்தில் புனிதனாக வாழ, நல்ல கிறிஸ்தவன் நல்ல கிறிஸ்தவன் என்பவள் கடவுளுடைய மகன் கடவுளுடைய மகள் இஸ் ஈக்வல் டு ஜீசஸ் கிரைஸ்ட். கடவுளுடைய மகனாக மகளாக வாழ அழைக்கப்பட்டவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். கொடுக்க வந்தவர்கள். வாங்கணுங்க, கண்டிப்பா நம்ம வாங்காம கொடுக்க முடியாது. அதனால தான் நான் சொன்னேன், சூரியன் நட்சத்திர நிலவுக்கு கொடுக்குது, நிலவு கொடுக்குது, மற்றவங்களுக்கு கொடுக்குது, ரிசீவ் பண்ணுது, கொடுக்குது. ரிசீவ் பண்ணாம கொடுக்க முடியாது. ரிசீவிங் எண்ட்லையும் இருக்கணும், கிவிங் எண்டுக்கும் மாறணும். இல்லைனா டெட் சி மாதிரி, சாவு கடல் மாதிரி மாறிவிடுவோம். புனித அந்தோனியார் யாரு? புனிதர்கள் யாரு? நம்ம பைபிள் வாசிக்கும் பொழுது, நற்செய்தி வாசிக்கும் போது நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, மார்க் எழுதிய நற்செய்தி. சரி, மார்க் எழுதிய யாருடைய நற்செய்தி? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. மத்தேயு எழுதிய இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தி, மார்க் எழுதிய இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தி, லூக்கா எழுதிய இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தி, யோவான் எழுதிய இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தி. செய்தி என்பது எங்கிருந்து வருது? செயலிலிருந்து வருகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய செயல் செய்தியாக மாறுகிறது. மத்தேயு எழுதிய இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தி இன்னைக்கு நம்மளுடைய புக்கில் இருக்கு. மார்க் எழுதிய இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தி நம்மளுடைய பைபிளில் இருக்கு. லூக்கா எழுதிய இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தி பைபிளில் இருக்கு. யோவான் எழுதிய இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தி இன்னைக்கு நம்மளுடைய பைபிளில் இருக்கு. அப்போ புனிதர்கள் யாரு? நல்லா கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுதிய புனித அந்தோனியாருடைய நற்செய்தி தாங்க. மனிதனான அந்தோனியாருடைய நற்செய்தி தான் புனித அந்தோனியார். நல்லா கவனிங்க, நான் சொன்னது புரியலனா திரும்ப சொல்றேன். ஆண்டவராகிய கடவுள் அந்தோனியார் என்னும் மகனை இந்த உலகிற்கு விட்ட பொழுது, அந்த அந்தோனியார் எங்கு பிறக்க வேண்டும், எங்கு வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு நற்செய்தியை எழுதியிருப்பார். என்னுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் எழுதுகின்ற ஒரு புத்தகம் இருக்கு. வர்கீஸ் அப்படின்றவன் பிறக்க வேண்டிய இடம், பிறக்க வேண்டிய குடும்பம், வாழ வேண்டிய சூழ்நிலை எல்லாமே ஆண்டவர் செஞ்சிருப்பார். கண்டிப்பா எனக்காக ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். என்னுடைய நேற்று, என்னுடைய இன்று, என்னுடைய நாளை கண்டிப்பாக எழுதியிருப்பார். எப்பொழுது இந்த புத்தகமும் என்னுடைய வாழ்க்கையும் ஒன்னா சேர்ந்து போகுதோ, என்னுடைய மனிதத்தில் புனிதம் இருக்கும். Gospel of John according to Gospel of Jesus Christ according to Saint John, அப்படிதான் சாதாரணமா சொல்லுவோம். ஆனா இங்க கொஞ்சம் மாத்தி சொல்றேன். Gospel of Saint Anthony according to Jesus Christ is the life of Saint Anthony. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுதிய ஒரு புத்தகம் உண்டு, ஒரு வாழ்க்கை வரலாறு உண்டு. இந்த மனிதன் எவ்வாறு பிறக்க வேண்டும், எங்கே பிறக்க வேண்டும், என்ன நோயில் போக வேண்டும், எந்த நோயில் அழிய வேண்டும், 36 வயசுல சாகணும். ஆண்டவராகிய கடவுள். அதனால தான் இயேசு கிறிஸ்துவினுடைய 33 வருஷம் ஒவ்வொன்றும் சொன்னார் பார். இப்ப வருவான் பார் காட்டி கொடுக்கிறவன், இப்ப வருவான் பார் முத்தம் விடுறவன், இப்ப வருவான் பார் என்ன அரெஸ்ட் பண்றவன். That means the life of Jesus Christ was according to the writings of God. கடவுள் எழுதிய நற்செய்தி தாங்க இயேசு கிறிஸ்து. எங்கு பிறக்க வேண்டும், எப்படி பிறக்க வேண்டும், யாருக்கு பிறக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எத்தனை வயசுல வெளியே வர வேண்டும், எவ்வாறு இறக்க வேண்டும், அனைத்துமே எழுதப்பட்ட 33 வருஷம் ஆண்டவருடைய இறை வார்த்தையின்படி வாழ்வை அமைத்த பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய செயல்கள், இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை நற்செய்தியாக மாறியது. வாழ்க்கை வார்த்தையோடு இணையும் பொழுது நற்செய்தியாக மாறுகிறது. எந்த வார்த்தை? இறை வார்த்தை. When you live your life according to the word of God, you become a saint. சாதாரண மனிதர்கள் தான், ஆனால் இறைவன் வகுத்தபடி, இறைவனுடைய வார்த்தையின்படி அந்த வாழ்க்கையை வாழும் பொழுது அதனுடைய நிறைவான வாழ்வு.
அந்தோனியாருடைய வாழ்க்கை பாருங்களேன், நிறைவாக மாறுவதற்கு காரணம் தந்தையான கடவுள், சுதனான கடவுள், தூய் ஆவியானார கடவுள் எப்படி வழி நடத்த விரும்பினாரோ அந்த வழியில நடந்தாருங்க புனித அந்தோனியார். அதனால தான் புனிதராக மாறினார். ஸோ வாட் இஸ் த லைஃப் ஆஃப் செயின்ட் ஆண்டனி? செயின்ட் ஆண்டனிஸ் லைஃப் அப்படின்றது ஆண்டவராகிய கடவுள் எப்படி வாழணும்னு ஆசைப்பட்டாரோ அப்படி வாழ்ந்து முடிச்சாருங்க. நிறைவான வாழ்க்கை. இப்படி நிறைவான வாழ்க்கை ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்கினவர் இன்னைக்கு என்ன பண்றாரு? எந்த வருடம் இறந்தாரு புனித அந்தோனியார்? எந்த வருடம் இறந்தார்? அதெல்லாம் தெரியாது ஃபாதர். 36 வயசுல இறந்தார். எந்த வருடம், எந்த நூற்றாண்டினுடைய புனிதர் இவர்? 1231 கரெக்டா? சரி, 13ஆம் நூற்றாண்டினுடைய புனிதர். 13வது நூற்றாண்டுல இறந்த புனிதரை 21வது நூற்றாண்டில் இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறவங்க. இறந்து போயிட்டார். இதாங்க வாழ்வு, நிறை வாழ்வு. அப்போ சூரியன் கிட்ட இருந்து வெளிச்சத்தை வாங்கினவர் மட்டும் கிடையாதுங்க, இன்னைக்கும் வெளிச்சத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. வாங்கினவர் மட்டும் கிடையாது, இன்னைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிற காரணம் தெரியுமா? அதாங்க நிறை வாழ்வு. ஏனெனில் அது இந்த இறை வார்த்தையின்படி வாழ்ந்த வாழ்க்கை. எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு போயிருப்பாங்களே, we don't even remember them, we don't even pray through them. அவங்க வழியா நம்ம ஜெபிக்கிறது கிடையாது. ஏன்? உங்க தாத்தா பேர் என்ன? உங்க தாத்தா பேர் சொல்லுங்கம்மா, முன்னால நீங்க உங்க தாத்தா பேர் என்ன? ஐயோ, தாத்தா பேர் சவரிமுத்து. தாத்தாவுடைய அப்பா பேர் என்ன? அவ்வளவுதாங்க, இவ்வளவுதான். தாத்தாவுடைய அப்பா பேரே தெரியாது, ஆனா அந்தோனியார் பேர் தெரியுது நமக்கு. தாத்தாவுடைய அப்பா எப்படி வாழ்ந்தான்னு தெரியாது, ஆனா புனித அந்தோனியார் எப்படி வாழ்ந்தான்னு தெரியாது. இதான் நிறை வாழ்வு. ஏன்னா it was based on the word of God. ரொம்ப அழகான சிந்தனை. ஜேம்ஸ் 1:22 பேஸ் தான் இன்னைக்கு சிந்தனை. யாக்கோபனுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 22வது வசனம், நற்செய்தியை கேட்போராக மட்டுமல்லாமல் நற்செய்தியை வாழ்பவர்களாக மாறுங்கள். அப்படி வாழ்ந்தவர் தான் புனித அந்தோனியார். நற்செய்தியை கேட்பவராக மட்டுமல்லாமல் நற்செய்தியை வாழ்வாக்கியவர் அந்தோனியார். மறுநாள் அப்படிதான். இன்னைக்கு நம்ம அந்தோனியாரை எதுக்காக மாற்றி வச்சிருக்கோம் தெரியுமா? காணாம போனதை கண்டுபிடிச்சு தரவர். You have limited Saint Anthony. We have limited him. காணாம போனதை மட்டும் கண்டுபிடிக்கிறவர் கிடையாது அந்தோனியார். ஆண்டவருக்காக காணாமே போனவர் புனித அந்தோனியார். Praise the Lord, praise the Lord. அப்ப இப்படி சூரியன் கிட்ட இருந்து வெளிச்சத்தை வாங்குற நிலா, அந்த நிலாவுக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணும் கிடையாதுங்க, வாங்குறதான் கொடுக்குது. இதாங்க இறைவாக்கினர்கள். புனித எலியா சொன்னாரு, எனக்கு வார்த்தைகள் எதுவுமே சொல்லல, என்னுடைய விண்ணக தந்தை என்ன சொல்ல சொன்னாரோ அதுதான் நான் சொல்றேன். கப்ரியேல் தூதருக்கு வார்த்தைகள் எதுவுமே கிடையாது. அவர் என்ன சொன்னாரு? ஆண்டவர் சொன்னாரு, மரியாளே அருள் நிறைந்தவளே வாழ்க. இட் இஸ் நாட் மை வேர்ட். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சொல்பவர்கள் இறைவாக்கினர்கள். they don't have their own words. அவர்களுக்காக சொல்ல எதுவுமே கிடையாது. வாழ்க்கையை, வார்த்தையை நிறைவாக ஆண்டவருக்கு கொடுத்தவங்க அவங்க மட்டும்தாங்க வாழ்க்கையை கொடுக்க முடியும். இல்லைன்னா என்ன தெரியுமா? வாங்கி நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்மளால கொடுக்க முடியாது. வாங்கி வச்சுக்கிட்டோம்னா கொடுக்க முடியாது. இவங்க வாங்கினவங்க மட்டும் கிடையாது, கொடுத்தவங்க கூட தான். ரிசீவர்ஸ் மட்டும் கிடையாது, கிவர்ஸ். அதை ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. புனித அந்தோனியார் இன்னைக்கு நம்மளுடைய பிரிவினை சகோதரருக்கு அதிகமாக சொல்ற ஒரு வார்த்தை இருக்கு, புனிதர்கள் கிட்ட ஜெபிக்காதீங்க. புனிதர்களை ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நேரடியாக ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சா போதும். இயேசுவின் பாந்தவர்களே, புனிதர்களிடம் ஜெபிக்கலாமா, ஜெபிக்க கூடாதா? நல்லா கவனிங்க. இவங்க இன்னைக்கு வாழ்றாங்களா, வாழலையா? நம்ம ஒரு பேஸ் சொல்லிட்டு இருப்போம். வாழ்றாங்க, இன்னைக்கு நம்மளை வாழ வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷனோட அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு நான் போறேன். புனித அந்தோனியார் இன்னைக்கும் வாழ்றாராம். இன்னைக்கு வாழ்ந்தாதான் அவரால் வாழ வைக்க முடியும். இன்னைக்கு வாழ்ந்தாதான் வாழ வைக்க முடியும். வாழ்கிறார், வாழ வைக்கிறார் அடிப்படை வந்துச்சுன்னா அடுத்த கேள்வி, இன்னைக்கு அவர் வாழ்கிறாரா? நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க, வாழ்கிறார் தான் சொல்லுவீங்க. அதனால தான் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க இல்லையா? இன்னைக்கு ஒரு வீக் டே இருந்தும் இவ்வளவு பேர் இன்னைக்கு வந்திருக்கீங்கன்னா அவர் வாழ்றாரு, அவருடைய பரிந்துரைக்கு அர்த்தம் இருக்கு அப்படின்றதால இன்னைக்கு வந்திருக்கீங்க. ஆனா இப்படி இருக்கிறவங்களே சில டைம் என்ன தெரியுமா, நாளைக்கு இதெல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, புரொட்டஸ்டன்ட் சபையிலும் பெண்டகோஸ்ட் சபையிலும் அதிகமா இருக்கிறது யாரு? கத்தோலிக்கர்களா இருந்தவங்க தானே, ஜெபமாலை சொல்லிக்கிட்டு இருந்தவங்க தானே, புனிதர்களுடைய வணக்கத்தில் இருந்தவங்க தானே. இன்னைக்கு அதனுடைய ஒரு 75% இருக்கிறது யாரு? இங்கிருந்து போனவங்க தானே, புதுசா வந்தவங்க கிடையாது. அப்ப ஏன்? இதற்கு ஒரே ஒரு காரணம், புரிதல் இல்லாததுனால தான். அப்ப அந்த புரிதலுக்காக தான் தயவு செய்து இந்த கிளாஸ் கொஞ்சம் கவனிங்க, அப்ப புரியும் அவர் வாழ்றாரா இல்லையான்னு. நீங்க வாழ்றாரு தான் சொல்லுவீங்க, அது நம்ம எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணல வாழ்றாரா இல்லையான்னு. பிரைஸ் தி லார்ட்.
நாளைக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி வரும்போது ஒரு பதில் சொல்றதுக்கு நீங்க தயாரா இருக்கணும்ல. நீங்க யாருக்கும் பதில் சொன்னாலும் உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கணும்ல. அந்த புரிதலுக்காக கவனிங்க, அவர் வாழ்றாரா இல்லையா. See, ஹியூமன் பீயிங் அப்படின்றவனுக்கு நல்லா கவனிங்க, ஹியூமன் பீயிங் மனிதன் என்பவனுக்கு ஹியூமன் பாடி இருக்கு, ஹியூமன் பர்சன் இருக்கு. நல்லா கவனிங்க, ஹியூமன் பீயிங் மனிதனுக்கு சரீரம் உண்டு, ஹியூமன் பாடி. 2, பாடி மட்டும் கிடையாதுங்க, நமக்கு ஒரு பர்சன் இருக்கு, ஒரு ஆள். இது கொஞ்சம் கூட புரிய வைக்கணும்னா, இப்போ நீங்க எல்லாம் உயிர் வாழ்றீங்க, நீங்க செத்துட்டீங்கன்னா உங்களை கூப்பிடுற பேர் என்ன? உங்களை கூப்பிடுற பேர் என்ன? அப்ப மிச்சம் இந்த உலகத்தில் இருக்கிறது என்ன? பாடி. அப்போ ஆண்டவர்கிட்ட போறது என்ன? ஆன்மா, ஆவி, ஆள். ஆள் அதான் இங்கிலீஷ்ல சொன்னேன், நமக்கு ஹியூமன் பாடி இருக்கு, ஹியூமன் பர்சன் இருக்கு. ஹியூமன் பீயிங் நீங்க அலைவா இருக்கும் பொழுது, நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது, நீங்க பாடியில் இருக்கிறீங்க, நீங்க பர்சன்ல இருக்கிறீங்க. நீங்க விட்டுட்டு போறது என்ன? பாடி. போறது யாரு? பர்சன். அது நம்ம இன்னொரு வார்த்தையில சொல்றோம் ஆன்மா இல்ல ஆவி. இல்லைன்னா கொஞ்சம் கூட பிப்ளிக்கலா சொல்லணும்னா பவுல் சொல்லுவாரு அழியும் உடல் அழியா உடல் அப்படின்வார். அழியும் உடல் அழியா உடல். இது நம்ம புரிதலுக்கு இப்போ உடல் ஆன்மான்னு வச்சுப்போம். இந்த அழியா உடல் உயிருக்குமா? உயிருக்கும். நம்ம விசுவாச பிரமாணத்தில் சொல்றோம், தூய ஆவியானவரை நம்புகிறேன், தூய கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன், புனிதர்களுடைய உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன், பாவ மன்னிப்பை நம்புகின்றேன், உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். அப்ப அந்த உடல் எந்த உடல்? அழியா உடல். அந்த அழியா உடலுக்கு நம்ம சொல்ற இன்னொரு வார்த்தை தான் ஆன்மா. அதுக்கு இன்னொரு வார்த்தை தான் பர்சன், ஆள். நல்லா கவனிங்க, ஆள். ஆள் ஆள் பாடி சரீரம் இந்த உலகத்தில் விட்டுட்டு போறோம், ஆண்டவருடைய முன்னால தீர்ப்புக்கு போய் நிற்கிறது பர்சன். அப்படின்னா ஒரு பாடி உயிரோடு இருக்கும் பொழுது பர்சன் கண்டிப்பா தேவை. ஆனா ஒரு பர்சன் உயிரோடு இருக்கும் பொழுது பாடி அப்ப கண்டிப்பா தேவை இல்லை. இறந்த மனிதனுக்கு பாடியை விட்டுட்டு பர்சன் உயிருடன் எழுப்பப்படுகிறான், எழுப்பப்படுகிறாள். புரிஞ்சுதா? ஹலோ, புரியுதா? சரீரத்தை விடுறோம், ஆனா வர்கீஸ் அப்படின்ற ஆள் உயிர்ப்பிக்கப்படுகிறான். வர்கீசனுடைய உடம்ப இந்த உலகத்துல நான் விட்டுட்டு போறேன். உயிர்ப்பது யாரு? வர்கீஸ் தான். வர்கீசனுடைய சரீரம் இங்க இருக்கும், வர்கீஸ் என்ற பர்சன். அந்த பர்சன் ஆண்டவர் முன்னால போய் நிக்கிறேன். அப்ப இந்த அப்ப எனக்கு அந்த பர்சனுக்கு அழிவு கிடையாது. இது எங்கிருந்து ஆரம்பிக்குது? இது ஆரம்பிக்கிற இடம் தாயின் கருவில் இருந்து. தாயின் கருவில் இருந்து ஒரு குழந்தை உருவாக்கப்படும் பொழுது அதுக்கு பாடியும் கிடைக்குது, பர்சனும் கிடைக்குது. பாடியும் கிடைக்குது, பர்சனும் கிடைக்குது. அதனால தான் திருச்சபை அபார்ஷனுக்கு எதிராக நிக்குது. ஏன்? ரொம்ப அழகா கேட்டிக்ஸம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச்லயும் கேனன்ல நம்ம சொல்ற ஒரு வார்த்தை இருக்குது, from the moment of conception it is a human being. ஒரு குழந்தை கருவில் உருவாகும் நொடி பொழுது முதல், அந்த நொடி பொழுது என்ன? அப்பா கிட்ட இருந்து அம்மா கிட்ட இருந்து கிடைக்கிற 23 குரோமோசோம்ல கிடைக்கிற 46 குரோமோசோம்ல உருவாகிற ஒரு செல் முதல் அது ஒரு மனிதன். அது ஒரு மனிதன். அப்படி ஒரு மனிதன் பிறந்தால் அந்த மனிதன் தாயின் கருவிலிருந்து வெளியே வரான். வெளியே வந்த பிறகு மரணத்திற்கு பிறகு மேலே போறான், ஆண்டவர்கிட்ட மேலே போறான். இதில் மூணுமே ஒரே மனிதன் தான், ஒரே வர்கீஸ் தான், ஒரே தாமஸ் தான், ஒரே எலிசபெத் தான், ஒரே பிரான்சிஸ் தான். புரியுதுங்களா? தாயின் கருவில் இருந்த வர்கீஸ் தான் தாயினுடைய கருவில் இருந்து வெளியே வர குழந்தையாம். 30, 40, 50, 60 வருஷம் பிறகு நான் சாகும் பொழுது அதே வர்கீஸ் ஆண்டவர் முன்னால போய் நிற்கிறேன். சோ எனக்கு அழிவு கிடையாது, பர்சனுக்கு அழிவு கிடையாது. அழிவு இருக்கிற யாருக்கு? இந்த சரீரத்திற்கு தான். அழிவு இல்லாதவன் யாரு? ஆன்மா, த பர்சன். அப்ப ஆள் அப்படின்றவனுக்கு, வர்கீஸ் என்னும் ஆளுக்கு வர்கீசனுடைய சரீரம் வேண்டாம். பாடி வேற, பர்சன் வேற. பாடி வேற, பர்சன் வேற. அந்த பர்சனுக்கு பேர் என்ன தெரியுமா? வர்கீஸ் தான். இந்த உலகத்துல நான் வாழும் பொழுது எனக்கு ஒரு பாடி தேவைப்படுகிறது. அந்த பாடி, அந்த ஷர்ட், அந்த பேண்ட்ஸ் எல்லாம் நான் கழட்டி வச்சுட்டு நான் மேலே போற ஆண்டவர் முன்னால. so it is the same person. அந்த பர்சனுக்கு பாடி வேண்டாம். the person is still alive. அந்த பர்சனுக்கு அழிவு கிடையாது. அது எந்த மதத்தில் பிறந்தாலும் கடவுள் உருவாக்கிய ஒரு குழந்தைக்கு உருவானதற்கு பிறகு அழிவு கிடையாது. the person. சரீரத்தில் குறை இருக்கலாங்க, பர்சன்ல குறை இல்ல. கண் இல்லாம நீங்க இருக்கலாம், கை இல்லாம இருக்கலாம், கால் இல்லாம இருக்கலாம், ஹேண்டிகேப்டா இருக்கலாம், பிசிக்கலி ஹேண்டிகேப்டா இருக்கலாம், மென்டலி ஹேண்டிகேப்டா இருக்கலாம். ஆனா பர்சன் இஸ் டிஃபரண்ட். அதனால தான் சொல்ல கண் இருக்காது, அழகு இருக்காது, அழகு இல்லைனாலும் சொல்லுவாங்க, சொல்லுவாங்களே சூப்பர் மனுஷன் அவன். அது என்ன? பர்சனாலிட்டி.
Personality is different from the body. சிலவங்களுக்கு அழகு இருக்காது, ஆனா நல்ல மனுஷங்களா இருப்பாங்க. கண் இருக்காது, கால் இருக்காது, கை இருக்காது, நல்ல மனுஷங்களா இருப்பாங்க. பாடி வேற, பர்சன் வேற. பர்சனாலிட்டி, பர்சனுக்கு அழிவு கிடையாது, அழிவு கிடையாது, அழிவு கிடையாது. அந்த பர்சன் ஒண்ணு இல்ல நரகத்துக்கு போகணும், இல்ல மோட்சத்துக்கு போகணும், இல்ல உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கணும். பர்சனுக்கு அழிவு கிடையாது. அப்படின்னா இந்த உலகத்தில் இறந்த எந்த பர்சனுக்கும் அழிவு இல்லை. அன்னை மரியாள் அழிவு இல்லை. அதனாலதான் இன்னைக்கு நம்ம வார்த்தை பயன்படுத்துற பேர் என்ன? மதர் மேரி தான் பிரேயர்படுத்துறோம். அன்னை மரியாளுடைய ஆன்மாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கிடையாது, அன்னை மரியாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தான். புனித அந்தோணியாருடைய ஆன்மாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஜெபிக்கல, புனித அந்தோணியாரே எங்களுக்காக மன்றாடும். That means the person Saint Anthony அழியல, அழிய மாட்டாரு. The person Saint Joseph அழிய மாட்டாரு. இன்றும் ஆண்டவருக்காக வாழ்ந்தவர்கள் ஆண்டவரோடு வாழ்கிறார்கள். இதான் பைபிள் இன்னொரு வார்த்தையில் ஆண்டவர் சொல்வாரு, நான் இறந்தவர்களுடைய கடவுள் அல்ல. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர் வாழ்பவரின் கடவுள். இது எப்ப இயேசு சொல்றாரு? 4000 வருஷத்துக்கு பிறகு சொல்றாரு. ஆபிரகாம் இறந்து 4000 வருஷத்துக்கு பிறகு சொல்றாரு, நான் ஆபிரகாமின் கடவுள், நான் வாழ்பவரின் கடவுள். அப்பனா அர்த்தம் என்ன? 4000 வருஷமாயும் ஆபிரகாம் வாழ்கிறார். செத்து போனது என்ன? அழிஞ்சு போனது என்ன? அழியும் உடல். ஈசாக்கு யாரு? 4000 வருஷத்துக்கு முன்னால இறந்தவர். சரீரம் அழிஞ்சது, பர்சன் அழியல. பர்சனுக்கு சரீரம் வேண்டாம். மூணாவது, யாக்கோபின் கடவுள் அப்படின்றாரு. நான் சரீரத்தின் கடவுள் அல்ல, அந்த நபரின் கடவுள், ஆளின் கடவுள். யாக்கோபுக்கு அழிவில்லை. 4000 வருஷத்துக்கு பிறகு சொல்றாரு, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் கடவுள் நான், வாழ்பவரின் கடவுள், இறந்தவரின் கடவுள் அல்ல. Praise the Lord. Praise the Lord. There is no death for a person. அதனால தான் நம்ம தந்தையான கடவுளை இங்கிலீஷ்ல சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? முதல் ஆள். அதனுடைய இங்கிலீஷ் என்ன? God the Father is the first person in the Trinity. God the Son is the second person in the Trinity. God the Holy Spirit is the third person in the Trinity. சரீரம் வேண்டாம் அவங்களுக்கு. They are persons. பர்சனுக்கு சரீரம் வேண்டாம். புனித அந்தோணியார் வாழ்வது இவ்வாறு தாங்க. இந்த பிரிவினை சகோதரர்களுக்கு இது புரியல. இந்த பிலாசபி புரியாதனால தான், இந்த இறையிலும் தத்துவியலும் புரியாதனால தான் அவங்களாம் செத்து போயிட்டாங்க. செத்து போனவங்ககிட்ட ஜெபிக்கிறீங்களே, பைபிள் ஆதாரம் இருக்கு. ஆபிரகாம் இறந்து போனவர் அல்ல, இன்றும் வாழ்பவர், அவருடைய கடவுள் நான். ஈசாக் இறந்து போனவர் அல்ல, இன்றும் வாழ்பவர். யாக்கோபு இறந்து போனவர் அல்ல, இன்றும் வாழ்கின்றார், அவருடைய கடவுள் நான். இவ்வாறு மனிதர்கள் அனைவருமே, படைக்கப்பட்ட மனிதர்கள் அனைவருமே நாம் வாழ்கிறோம், வாழுவோம். நான் சொல்லுங்க, பைபிள் சொல்லுது 1 கொரிந்தியர் 15:51 சொல்றாரு, பவுல் சொல்றாரு, நான் ஒரு மறைப்பொருளை உங்களுக்கு சொல்கிறேன், இனிமேல் நாம் சாக மாட்டோம். இது இந்த பிரிவினை சகோதரருடைய பைபிள் இருக்குதே, புரொட்டஸ்டன்ட் சபையினுடைய அவங்களுடைய பைபிள் இருக்குதே. நான் ஒரு மறைப்பொருளை சொல்கிறேன், இனிமேல் நான் சாக மாட்டோம். அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? அப்ப இந்த புனிதர்கள் எல்லாம் இறந்துட்டாங்க, அவங்க வழியா நீங்க ஜெபிக்காதீங்கன்றாங்களே. அப்ப அந்த வசனம் உங்களுடைய பைபிள்ல இல்லையா? அன்பார்ந்தவர்களே, மனிதர்கள் பிறந்து விட்டோம் எனில் நாம் இறக்க மாட்டோம். நம்மளுடைய அழிவது அழியும் உடல், ஆன்மாவுக்கு அழிவு இல்லை. ஒன்னெல்லாம் நரகம், இல்லைன்னா மோட்சம். கொஞ்ச நாள் குத்திரிக்க ஸ்தலம், 2ஆம் வருகையில் அதுவும் நின்று போயிடும், முடிஞ்சு போச்சு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் புனிதர்கள் வழியாக ஜெபிக்கலாம். அந்த புனிதர்கள் இருக்கிறார்கள். இனி இந்த புனிதர் மட்டும் கிடையாதுங்க, ஆயர். நான் யோவானுடைய நற்செய்திக்கு வரேன், அது சொல்லி கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடுறேன். யோவான் நற்செய்தி மட்டும்தாங்க பேரபிள், உவமையை பயன்படுத்தினதே கிடையாது. மற்ற 3 நற்செய்திகளிலும் உவமைகள் வழி ஆண்டவர் பேசியிருப்பார். ஆனால் யோவான் நற்செய்தியில் மட்டும்தான் உவமைகள் கிடையவே கிடையாது. நீங்கள் என்னெல்லாம் தேடினாலும் உவமை இருக்காது, உருவகங்கள் மட்டும் இருக்கும். 3 உருவகங்கள் மட்டும் யூஸ் பண்ணியிருப்பார். ஒன்று இந்த ஆயன் ஆடு, இன்னொன்று திராட்சை கொடி செடி, அதனுடைய கொடிகள், திராட்சை செடியும் கொடிகளும். இன்னொன்று யோவான் 3ஆவது அதிகாரத்தில் பயன்படுத்தியிருப்பார், மணப்பெண்ணும் விளக்கும் எல்லாம் சொல்லி. 3 உருவகங்கள். அதில் ஒரு உருவகம் தான், ஒரு அலகரி, ஒரு மெட்டஃபர் தான் இன்னைக்கு நம்ம வாசித்து கேட்டது. ஓமை கிடையாது, ஆனால் ஒரு அலகரி, ஒரு மெட்டஃபர், உருவகம் யூஸ் பண்ணியிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. நல்லா கவனிங்களேன். நான் முதல்ல சொன்ன அந்த ரிசீவர், அந்த சோர்ஸ், ரிசீவர், ரிஃப்ளெக்டர், அழகாக இந்த ஆடு ஆயனில் இருக்கும். ஆடுங்க ஆயின் இல்லைனா
கரெக்டாக போய் வீடு போய் சேருமா? மாடு போய் சேரும். ஆனால் தான் தெருவிலெல்லாம் மாடு சுற்றிக்கிட்டு இருக்குது. மாடு போய் சேரும், ஆனால் ஆடு போய் சேராது. ஆடுக்கு எப்பவுமே ஆயன் வேணும். இனி அந்த ஆயன் எப்படி நடப்பார்? முன்னால் நடப்பாரா பின்னால் நடப்பாரா? பின்னால் நடப்பாரா? முன்னாடி நடப்பார். அந்த ஆயனுக்கு பின்னால் எல்லா ஆடுமே போகாதுங்க. ஒரு ஆடு போகும், அந்த ஆடுக்கு பின்னால் எல்லாமே போயிட்டு இருக்கும். ஆயன் வழியை யாருக்கு கொடுக்குறாரு? ஒரு ஆடு கொடுக்குறாரு. அந்த ஆடு என்ன பண்ணுது? மற்ற ஆடுங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஒரு சோல்ஸ் இருந்து ரிசீவ் பண்ணுது. இதை மற்ற ஆடுங்களுக்கு கொடுக்கும். மற்றவங்களுக்கு பார்க்கும்போது தப்பாக தான் தோணுங்க. இது மற்றவங்களுக்கு பார்க்கும்போது தப்பாக தோணும், ஹர்ட் மொராலிட்டி அப்படின்வாங்க. ஆனால் உண்மையாக எவ்வளோ அழகாக ஒரு விஷயம் பாருங்கள். எனக்கு ஒரு தலைவன் தான், அந்த தலைவன் முன்னால் போகிறான், பின்னால் நான் போயிட்டுருக்கிறேன். ஆடும் ஆயனும், ரொம்ப அழகான அந்த வார்த்தை. இனி கொஞ்சம் கவனிங்க. இந்த 10வது அதிகாரம் அப்படின்றது யோவான் நற்செய்தியில் அதிகாரங்கள் வசனங்கள் எல்லாமே பைபிளில் வந்தது 12வது நூற்றாண்டிலையும் 15வது நூற்றாண்டிலையும் தான். அப்படின்னா யோவான் நற்செய்தி எழுதின பொழுது இவர் இந்த நற்செய்தியில் அதிகாரங்களை எழுதவில்லை, மார்க் பண்ணல, வசனங்களை மார்க் பண்ணல. அவர் ஒரு புக்காக தான் எழுதியிருக்கிறார். யோவான் ஒரு புக்கை எழுதினார். இன்னைக்கு நம்ம அது அதிகாரங்கள் வசனங்கள்னு போட்டிருக்கிறோம். அப்படின்னா 10வது அதிகாரத்தில் நீங்கள் வரும் பொழுது ஆயனை பற்றி பார்க்குறீங்க. அப்போ அதுக்கு முன்னால் 8வது அதிகாரம் 9வது அதிகாரம்லாம், 8வது அதிகாரம் விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பொண்ணு, 9வது அதிகாரம் கண் பார்வை இல்லாத குருடன், அந்த குருடனுக்கு ஆண்டவர் கண் பார்வை கொடுக்கிறார். 10வது அதிகாரம் ஆயனை பற்றி பேசுகிறார். 11வது அதிகாரம் லாசனுடைய உயிர்ப்பு. நமக்கு இது தோணும் பொழுது எல்லாமே செப்பரேட் கதைகளாக தோணும், தனித்தனி கதைகளாக தோணும். ஆனால் நல்லா கவனிங்க, இது தனித்தனி கதைகள் கிடையாது, ஒரு புக்காக எழுதப்பட்டது. என்றால் இந்த யோவான் 10 வர நல்ல ஆயன் யார்? 8வது அதிகாரத்தில் என்ன நடக்குதுன்னு கவனிங்க. ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழணும்னு புனித அந்தோனியார் கிட்ட மட்டும் கற்றுக்காதீங்க, பைபிள் ரொம்ப அழகாக சொல்லி தருது. 8வது அதிகாரத்தில் ஒரு பொண்ணு விபச்சாரத்தில் பிடிக்கப்படுகிறாள். அவள் பிடிப்படுவது யாரிடம்? யூதர்களிடம். மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள், சதுக்காயர்கள், அவளுடைய ஆயராக இருக்க வேண்டியவர்கள், நல்லா கவனிங்க, வழி நடத்துபவராக இருக்க வேண்டியவர்கள். அவங்க என்ன பண்றாங்க? அந்த பொண்ணை வழி நடத்தாம கல்லை எடுத்து விசிறி அவளை காயப்படுத்துவதற்காகவும் அதை வீசி அவளை கொலை செய்வதற்காகவும். பாருங்க, எதுக்கு வராங்க? திருடன் திருடுவதற்கும் கொலை செய்வதற்கும் அழிப்பதற்குமே அன்றி. இது மூணுமே இங்கே நடக்குது, இந்த பொண்ணுக்கு நடக்குது. ஆயராக இருக்க வேண்டிய ஆயர்கள். ஆயர் அப்படின்னா நல்ல மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மட்டும் கிடையாதுங்க, ஃபாதருங்க மட்டும் கிடையாதுங்க, திருமுழுக்கு பெற்ற வழி நடத்த வேண்டிய ஆயர்கள். நட்சத்திரங்கள் நிலவுகள் வாங்கி கொடுக்க வேண்டிய ஆயர்கள். திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்களே, நீங்க எப்படி வாழணும்? அந்தோனியார் இல்லையா, அவர் வாழ்ந்த வாழ்க்கையை வேற விதத்தில் யோவான் 10 நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. 8வது அதிகாரத்தில் இந்த பொண்ணை அழிக்க, அவளுடைய மானத்தை திருட, அவளுடைய பெயரை திருட, அவளை கொலை செய்ய வந்த ஆயர்கள். இது 8வது அதிகாரம். என்றால் 9வது அதிகாரத்தில் இன்னொருத்த மாற்றாங்க கிட்ட, கண்ணே இல்லைங்க, அவ்வளோ நாள் நோயாளியாக இருந்தான். 8வது அதிகாரத்தில் பாவியான பொண்ணுனா, 9வது அதிகாரத்தில் நோயாளியான குருடன். அவனுக்கு கண்ணு தெரியல. கண்ணு தெரியாதவனை ஏனோ தானோ ஆண்டவர் சாபத்து நாளில் அவனை குணப்படுத்திட்டாருங்க. இது இவங்க இந்த பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் இவங்ககிட்ட கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? தம்பி, உன்னை குணப்படுத்தியது யாரு? எப்படி உன்னை சாபத்து நாள் குணப்படுத்தலாம்? இதாங்க கேள்வி. பரவாயில்லையே, நீ நல்லாயிட்டியேன்ற அந்த நன்மை கிடையாது, எப்படி நீங்க இதை செய்யலாம், எப்படி நீங்க ஒரு நன்மை நடந்துச்சு அதை பாராட்ட வேண்டிய ஆயர்கள், நல்ல ஆயர்கள். மாறாக என்ன செய்யறாங்க தெரியுமா? அவனை திருடுறாங்க, அவனை அழிக்கிறாங்க. மட்டும் கிடையாது, அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு வர சொல்றாங்க. எல்கேஜி யூகேஜி பசங்களுடைய இல்லை ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் அவன் வீட்டுக்கு வரும் பொழுது, அவள் வீட்டுக்கு வரும் பொழுது, உங்களுடைய மடியில் நெருப்பு தான். நல்ல பையனாக இருந்தால் பரவாயில்ல, நல்ல பொண்ணாக இருந்தால் பரவாயில்ல. இதை மாதிரி ஏதாவது பெற்று விட்டுருந்தீங்கன்னா என்னைக்காவது வரும்போது நாளைக்கு எந்த டீச்சர் உங்களை கூப்பிட போகிறாங்களோன்னு தெரியல, வெக்கப்பட்டு தலை குனிஞ்செல்லாம் நிற்க வேண்டியது வரும். பாருங்க, இவனுக்கு கண்ணு கிடச்ச போது அப்பா அம்மாவை நீ கூட்டு வா. அப்பா அம்மா கிட்ட கேள்வி கேட்குறாங்க,
இவனை எப்படி சாபத்தில் குணப்படுத்தலாம்? அடுத்த கேள்வி பாருங்க அவங்க கிட்ட, இனி நீங்க கோயிலுக்கு வரக்கூடாது, கோயிலை விட்டு வெளியே துரத்துறாங்க. ஆட்டு மந்தையிலிருந்து ஆட்டை வெளியே துரத்துறாங்க, நீங்க கோயிலுக்கு வரக்கூடாது. இதெல்லாமே நம்மளுடைய திருச்சபையில் நடக்குது, நம்மளுடைய கோயிலில் நடக்குது, நம்மளுடைய பங்குல நடக்குது. வாங்கி கொடுக்க வேண்டியவங்க நம்ம, ஆண்டவருடைய நன்மையை வாங்கி கொடுக்க வேண்டிய நம்ம, ஆண்டவருடைய தூய்மையை வாங்கி கொடுக்க வேண்டிய நம்ம, ஆண்டவருடைய கனிவை இரக்கத்தை கொடுக்க வேண்டிய நம்ம. நான் இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள், நான் நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராயிருங்கள், நான் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிப்பவராயிருங்கள். பாருங்களேன், ஆண்டவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நான் உன்னை அன்பு செய்தது போல. வாங்கி கொடு. Source is God. I am receiver. I am reflecting. I am giving. நடுவுல நிக்கிறவங்க தாங்க கிறிஸ்தவன். நமக்கு நம்முடைய செயல்கள் அல்ல, நற்செய்தியாக மாற வேண்டிய செயல்கள் ஆண்டவரிடமிருந்து வர வேண்டியது. இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களா? மரியாதை சேனையில சண்டை இருக்கா? பங்கு பேரவையில் பிரச்சனைகள் இருக்கா? பங்கு குழுக்கள்ல பிரச்சனை இருக்கா? பிரேயர் குரூப்ல அன்பியங்கள்ல பிரச்சனை இருக்கா? பாடல் குழுவில் பிரச்சனை இருக்கா? மாதா சபையில பிரச்சனை இருக்கா? யூத்ல பிரச்சனை இருக்கா? இதெல்லாம் நம்ம கோயிலில் இருக்கிற விஷயங்கள் தானே. வாங்கி கொடுக்குறோமா? நல்ல ஆயராக இருக்க வேண்டியவர்கள். அந்தோனியாரை கொண்டாடுறோம், திருவிழா கொண்டாடணும், கொடியேற்றணும், எல்லாம் செய்கிறோம். பங்கு ஒன்னா கொண்டாடுதா? எந்த விதத்திலெல்லாம் நம்மளுடைய பிரிவுகள், பணத்தை சொல்லியா, ஜாதியை சொல்லியா, படிப்பை சொல்லியா, பதவிகளை சொல்லியா எங்கெல்லாம் பிரிஞ்சிருக்கிறோம்? நல்ல ஆயராக இருக்க வேண்டியவர்கள் எத்தனை பேருடைய வாழ்க்கையை திருடி இருக்கிறோம்? எத்தனை பேருடைய நல்ல மதிப்பை திருடி இருக்கிறோம்? எத்தனை பேரை கொலை செஞ்சிருக்கிறோம்? எத்தனை பேருடைய நிம்மதியை கெடுத்திருக்கிறோம், கொலை செஞ்சிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு அந்தோனியாரை கொண்டாடுறோம், நல்ல ஆயிரம் வாசிச்சு பார்த்துட்டோம். அன்று சொல்றார், நான் ஒருவன் மட்டுமே வாயில், நான் வாழ்வு தர வந்தேன், நிறைவாக தர வந்தேன். அன்பார்ந்தவர்களே, வாழ்வை பெற்று வாழ்வை கொடுத்த அந்தோனியார் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கிறார். Because he lived as a Christian, not a religion. நான் ஒரு மதத்தை பத்தி பேசல, கடவுளின் மகனாக வாழ்ந்தவர். வாங்கினாரு, கொடுத்தாரு, இன்னைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு அவரால் கொடுக்க முடியுது. ஏன் கொடுக்க முடியுது? ஏனெனில் கடவுளின் மகனாக வாழ்ந்தவருக்கு ஆண்டவர் கொடுத்த நிறைவாழ்வு அது. நம்மளுடைய பேரெல்லாம் காணாம போயிடுங்க, காணாம போயிடும். யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட யாராவது நாளைக்கு வந்து ஜெபிப்பாங்களா? நீங்க செத்து போயிட்டீங்க, மண்ணோட மண்ணா குளிச்சு போட்டுருவாங்க. உங்க பையன், உங்க பொண்ணு, உங்க புருஷன், உங்க வீட்டுக்காரமா எனக்காக வேண்டிக் கொள்ளும்னு யாராவது ஜெபிப்பாங்களா? உங்களுடைய கல்லறைக்கு முன்னால வந்து, உங்க கல்லறைக்கு முன்னால வந்து உங்களுடைய குடும்பத்தில் உங்க கூட வாழ்ந்தவங்க, ஆண்டவரே இவளுக்காக இவனுக்காக மன்றாடும் ஜெபிப்பாங்களோ, ஆண்டவரே எங்களுக்காக நீ மன்றாடி கொள்ளும்னு உங்க கல்லறை முன்னால யாராவது ஜெபிப்பாங்களா? அப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கை 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம், 60 வருஷம், 80 வருஷம் வாழ்ந்தோம். உங்க கூட வாழ்ந்தவங்களுக்கு உங்க வழியா ஜெபிக்கணும்னு தோணலனா, நம்ம எல்லாமே வாழ்க்கையை வாழ்ந்தோம், we received, but dead sea போல நின்னு போயிட்டோம். திருடுவதற்கும் கொல்லுவதற்கும் 8வது அதிகாரத்தில் இருக்கிற ஆயரை போல அல்ல நான், 9வது அதிகாரத்தில் இருக்கிற ஆயரை போல அல்ல நான், 10வது அதிகாரத்தில் இருக்கிற ஆயர் நல்ல ஆயர், நல்ல ஆயன். நான் வாழ்வு தர வந்தேன், நிறைவாக தர வந்தேன். அதுக்கு நான் செஞ்சேன் தெரியுமா? என் வாழ்வை கொடுத்தேன். வாழ்வை கொடுத்து இன்னைக்கும் வாழ்வாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நற்கருணை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தந்தையிடமிருந்து வாங்கி வாழ்வை பெற்று வாழ்வை கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்து நற்கருணையின் வழியாக. அந்த அருட்சாதனங்களை பெற்ற மனிதர்கள், புனிதர்கள் வாழ்க்கையை வாங்கினாங்க, கொடுக்கிறாங்க. இன்னைக்கு இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பலியில் நாம் இதை நிறைவேற்றி கொண்டு இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோம்? வாங்குறவங்க மட்டுமா? ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய திருப்பலிகள் எல்லாமே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு, நம்மளுடைய ஜெபங்கள் எல்லாமே வருத்தமாக தான் இருக்கு. ஏன்னா ஒரு கருத்து இல்லாமல் நம்ம ஒரு ஜெபமாலை கூட ஜெபிக்க மாட்டோம். ஒரு கருத்து இல்லாமல் ஒரு ஜெபமாலை ஜெபிக்கவே மாட்டோம். எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது, எங்களுடைய வீட்டிலலாம் நாங்கள் டெய்லி ஃபேமிலி ப்ரேயர் இருந்துச்சு. எல்லா நாளுமே குடும்ப ஜெபமாலை ஜெபிப்போம். அன்னைக்கெல்லாம் கருத்துக்கள் வச்சு ஜெபிச்சதான் எனக்கெல்லாம் ஞாபகமே கிடையாது. ஜெபமாலை ஜெபிப்போங்க, அவ்வளோதாங்க. குடும்ப ஜெபமாலையில் ஜெபமாலை ஜெபிப்போம், கருத்துக்கள் எல்லாம் கிடையவே கிடையாது. இன்டென்ஷன், விண்ணப்பம் எல்லாம் கிடையவே கிடையாது. இன்னைக்கு மகிமையின் மறையுண்மையா, இந்த மறையுண்மைகள் மட்டும்தான் இருந்துச்சு, ரகசியங்கள் அப்படின்னு ஒன்றைக்கு எல்லாமே. வி டோன்ட் கீப் எனி இன்டென்ஷன்.
சந்தோஷமாக அந்த மாதா ஜெபமாலை ஜெபித்தோம். திருப்பலிக்கு போவோமா, சந்தோஷமாக அந்த திருப்பலி ஒப்பு கொடுத்துட்டு வந்தோம். கருத்துக்களெல்லாம் கிடையாது. இன்னைக்கு ஒரு நவநாளா கருத்து இல்லாமல் ஜெபிக்க மாட்டீங்க, ஒரு ஜெபமாலையா கருத்து இல்லாமல் ஜெபிக்க மாட்டீங்க. இனி இந்த கருத்துக்களெல்லாம் மாற்றி வச்சு, அம்மா மரியே ஐ லவ் யூ, அம்மா நான் உன்னை அன்பு செய்கிறேன், இந்த அன்பால் இந்த ஜெபமாலையை நான் உன் கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன். புனித அந்தோணியாரே ஐ லவ் யூ, இந்த திருவிழாவை உன்னுடைய அன்பால் நான் கொண்டாடுறேன், எனக்கு எதுவுமே நீ தர வேண்டாம். செய்ய முடியுமா? புனித அந்தோணியாரே எனக்கு எதுவுமே வேண்டாம், ஐ லவ் யூ, எனக்கு உன் மீதுள்ள அன்பு, உன் வாழ்க்கையின் மீதுள்ள அன்பு மட்டும் போதும். இந்த அன்பு செஞ்சு பாருங்க புனித அந்தோணியாரே. அடுத்த லெவலுக்கு போங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே எனக்கு எதுவுமே வேண்டாம், ஐ லவ் யூ, உன் மீதுள்ள அன்பால் நான் இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கிறேன். உன் மீதுள்ள அன்பால் நீ எனக்கு கொடுத்த ஒரு வாழ்க்கை இருக்குது. உன் பாடுகள் வழியா, மரணம் வழியா, உயிர்ப்பு வழியா நீ கொடுத்த ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கைக்கு நன்றி சொல்கிற இடம் திருப்பலி. எனக்கு எதுவுமே வேண்டாம். I did not come to receive, I want to give. I did not come to receive, I want to give. What are you going to give? I'm going to give thanks. ஆண்டவரே உனக்கு நன்றி மட்டும் சொல்லி இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து பாருங்க. நன்றி மட்டும். எல்லாவரில் ரெகுலராக வரவங்க சில ஜெபங்களை தானாகவே கற்றுக்கிட்டாங்க. பிரச்சனை வரும்பொழுது அவங்க ஜெபிக்கிற ஜெபனை தெரியுமா, தேங்க்யூ ஜீசஸ். நோய்கள் வரும்போது அவங்க ஜெபிக்கிற ஜெபனை தெரியுமா, தேங்க்யூ ஜீசஸ். வாழ்க்கையில் கடன் தொல்லை வரும்போது ஜெபிக்கிற ஜெபனை தெரியுமா, தேங்க்யூ ஜீசஸ். சில டைம் உங்களுக்கு தோணும் முட்டாளான்னு தோணும். ஏன்னா அது மாதிரி இறை வார்த்தையை நம்மளை முட்டாளாக நம்மளை சில டைம் மாற்றும். அந்த முட்டாள் அப்படின்றது உண்மையான அறிவாளிங்க, உண்மையான அறிவாளி. ஆண்டவரே சில டைம் இந்த துன்பம் என்னுடைய வாழ்க்கையில் நீ தந்தது என்னுடைய நன்மைக்காக இருக்கலாம், தேங்க்யூ ஜீசஸ். இந்த நோயை நீ எனக்கு தந்தது என்னுடைய வாழ்க்கையில் நன்மைக்காக இருக்கலாம், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். பெரிய ஒரு நம்பிக்கையோட நன்றியோட இந்த புனிதர்கள் அன்பு செஞ்சு பாருங்க. ஆண்டவர் அன்பு செஞ்சு பாருங்க, our life will change. திருப்பலி அன்பு செஞ்சு பாருங்க, மாதாவை அன்பு செஞ்சு பாருங்க, ஜெபமாலை அன்பு செஞ்சு பாருங்க, புனிதருடைய நவநாளை அன்பு செஞ்சு பாருங்க. you start loving them. அந்த வாழ்க்கை உங்களுக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாம் வாழ்வு தர வந்தவங்க தான். நம்ம கேட்க வேண்டாம், அவங்ககிட்ட கொடுப்பாங்க. ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டாம், கொடுப்பார். மத்தேயு 6:8 நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாலே நான் உங்களுக்கு தரேன் அப்படின்றார். விசுவலன் பார்ந்தவர்களே, வாழ்க்கையை வாழ்ந்து பெற்று கொடுத்தவர்கள் இயேசு கிறிஸ்துவும், அன்னை மரியாளும், புனித சூசேப்பரும், திருச்சபையில் அனைத்து புனிதர்களும் கடவுள்கிட்ட வாங்கினாங்க, கடவுள்கிட்ட நமக்கு கொடுக்க தான் வந்தாங்க. அவங்க யாருமே அவங்களுக்கு வச்சுக்கல. நீங்கள் அவங்ககிட்ட ஜெபிக்கலனாலும் கண்டிப்பாக பெற்று தருவார்கள். நீங்கள் ஒன்றையை மட்டும் செய்யுங்க, அன்பு செஞ்சு பாருங்கள், அன்பு செஞ்சு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை மாறணும். எப்படி மாறணும்? வாங்குங்க, கொடுங்க. நல்ல கிறிஸ்தவர்களாக இருங்க, நல்ல பங்கு மக்களாக இருங்க. குறிப்பாக இந்த பங்கிலிருந்தும் வெளி பங்கிலிருந்து நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. நல்ல கிறிஸ்தவன் என்பவன் கடவுளுடைய மகன், கடவுளுடைய மகள். அவள் பெற்று கொடுப்பவள், பெற்று கொடுப்பவன். உங்களுக்குள்ளே நின்று போயிடாதீங்க. செல்ஃபிஷாக உங்களுக்காக ஜெபிக்காதீங்க, மற்றவங்களுக்காக இந்த திருப்பலியில் ஜெபிங்க. புனித அந்தோணியாரை போல மட்டுமல்ல, எல்லா புனிதர்களையும் போல நாளைக்கு உங்களுடைய பெயரும் நாளைக்கு யாராவது வச்சு ஜெபிக்கலாம் இல்லையா? என்னம்மா உங்கள் பேர் என்னம்மா? நான்சி. நான்சி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்னு நாளைக்கு யாராவது உங்களை பார்த்து ஜெபிக்கலாம். ஏன்? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நவம்பர் 1 நமக்கான திருநாளுங்க, எல்லாருக்குமான திருநாள். பெயர் அழைக்கப்படாத புனிதர்களாக வாழுவோம். கண்டிப்பாக ஆண்டவர் நம்மை வாழ வைப்பார், நாம் வழியாக பிறரையும் வாழ வைப்பார். சில டைம் யாராவது ஏதாவது மெசேஜ் போடும் பொழுது நான் போடுற ஒரு மெசேஜ், மே காட் பிளஸ் யூ அண்ட் த்ரூ யூ. நல்லா கவனிங்க, மே காட் பிளஸ் யூ அண்ட் த்ரூ யூ. உன்னையும் ஆசீர்வதிப்பாராக, உன் வழியாக ஆசீர்வதிப்பாராக. உன்னையும் ஆசீர்வதிப்பாராக, உன் வழியாக ஆசீர்வதிப்பாராக. இது ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் சொன்னார், ஐ பிளஸ் யூ, யூ வில் பிகம் அ பிளஸ்ஸிங். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஒரு ஆசீர்வாதமாக மாறுவாய். இன்னைக்கு புனித அந்தோணியார்னா நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள், நாளைக்கு இல்லை இன்னைக்கே ஆரம்பிக்கலாம் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை. நல்ல கடவுளின் மகளின் வாழ்க்கையை ஆரம்பிங்க. சுயநலமாக இருக்காதீங்க. இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஆமீன்.